கிட்டத்தட்ட ஒரு 7 ஜிபி வருது, ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கு, 2K வீடியோ குவாலிட்டிக்கு ஈக்குவலா இருக்கு. இதை வந்து வேற யாரும் வந்து வேணும்னு எல்லாம் லீக் பண்ணவே முடியாது. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தாங்க லீக் ஆயிருக்கணும், வேற நடுவில் எந்த சோர்ஸும் இதுக்கு இருக்க வழி இல்லை. இப்போ இதை பொலிட்டிக்கல் ஆக்குனதுனால தான் கமெண்ட் வருது. இப்போ காரைக்குடியில் விஜய் இன்னைக்கு பேசும்போதெல்லாம் அதுதான் மென்ஷன் ஆகுது. இப்போ பொலிட்டிக்கலானா யாருக்கு லாபம், அதுதானே கேள்வி. நான் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் லாபம் இருக்கணும். ஆதவ் தரப்பு குற்றம் சாட்டுறது முருகனும் உதயநிதியும் சேர்ந்து அப்படின்றாரு. அதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா, முருகன் வந்து கூட்டு சதி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அப்போ அதிமுக தான் இதுல பாதிப்பு அடையணும். முருகனும் உதயநிதி சேர்ந்து கூட்டு சதி பண்ணி இந்த மாதிரி திருட்டு வீடியோ போட்டாங்க அப்படிங்கிற ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை நீங்க முன் வச்சீங்கன்னா கவலைப்பட வேண்டியது யாரு, எடப்பாடியா? கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்ல முடியும், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார்ல இருந்து யாரும் இதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன லாபம்? முதல்ல அவங்களுக்கு ஏது அரசியல்? நாளைக்கு வந்து கோர்ட்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூண்டுல நிற்க வேண்டியது அதிகாரி. அப்படியான வாய்ப்புகள் கிடையாது இல்லைங்க. அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு தரப்பு தான் இருக்கு, அது வந்து பட தயாரிப்பு குழு தான். அதாவது ஆரின் அதர்வேர்ட்ஸ் வந்து விஜய் தரப்பு தான், ஆதவ் தரப்பு தான். சீப்பா வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட் காலங்காலமா டிவிக்கு வந்ததுல இருந்தே அதாங்க நடந்துட்டு இருக்கு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம் சார். இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய காலையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, ஜனநாயகனுடைய முழு திரைப்படமும் இணையத்தில் வந்து வெளியாகி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி. நேற்றைய தினம் ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடத்திற்கு உட்பட்ட ஒரு காட்சி மட்டும் வெளியானது. அதுவே சர்ச்சைக்கு உள்ளானது. இப்போ முழு படமும் வெளியாகி இருக்கிறது. அந்த பட தயாரிப்பு குழு இது தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க, இதை வந்து நீங்க எங்களுடைய குடும்பங்களையும் பார்க்கணும், எங்களுடைய அதை பங்களிப்பை பார்க்கணும், எனவே 500 கோடியினுடைய அந்த விவகாரம் அப்படின்ற மாதிரி இப்போ வினோத் தரப்பும் திரை உலகினுடைய பிரபலங்களும் பலரும் வந்து இந்த லீக் ஆனது சம்பந்தமான கண்டனங்களையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஆதவ் அர்ஜுனாவிடம் இது சம்பந்தமான ஒரு கேள்வியை தனியார் தொலைக்காட்சியினுடைய நிருபர் கேட்கும் பொழுது, ஜனநாயகன் வராம இருந்ததுக்கே காரணம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எல்முருகனும் செஞ்ச கூட்டு சரிதாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? பொதுவாக திருட்டு வீடியோங்கிறது ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய விஷயங்க. ஏன்னா அது உழைப்பை திருடுவதற்கு சமம். தமிழ் ராக்கர்ஸ்னு ஒரு காலத்தில் ஒரு சீரியலுங்க, ரொம்ப பாப்புலர். அதில் வந்து இந்த திருட்டு வீடியோங்கிறது எப்படி உருவாகுதுங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக விளக்கியிருப்பாங்க. திருட்டு வீடியோ எப்படி உருவாகுதுன்னா, பட தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இடையில இருக்கிற போட்டி ஒரு ரீசன், பட தயாரிப்பு நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற உள்குத்து ரெண்டாவது ரீசன். ஏன்னா இதுல வந்து சினிமா நடிகர்கள் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் போட்டி, அதெல்லாம் கூட நான் ஓரளவுக்கு ஏத்துக்கிறேன். அது அப்படியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நான் உணர்றேன். எங்க காலத்துல வந்து வீடியோ தொழில் முதல்ல வரும்போது, அதாவது நான் என்னோட படம் தயாரிக்கும் போது வீடியோ தொழில் கிடையாதுங்க. 2 படம் என்னோட படம். அப்போ என்னோட முதல் பத்திரிகை திரைச்சுவைங்கிற சினிமா பத்திரிகை தான். வீடியோ தொழில் கிடையாது. பிரிண்ட்டை வந்து நம்ம 12 பிரிண்ட்டுக்கு ஆர்டர் போடுவோம். எக்ஸ்ட்ரா பிரிண்ட் எங்கேயாவது திருட்டுத்தனமாக அடித்து அது வியாபாரம் பண்ணுறவங்க, அது ரொம்ப கடினமும் கூட. அப்படி தான் இருந்ததுங்க. ப்ராக்டிக்கலாக ரீலைத்தான் நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ மெட்ராஸ் மாதிரியான பெரிய ஊர்களில் 5 தியேட்டர் 6 தியேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னா 3 பிரிண்ட்டை வச்சு சைக்கிள் ஷிஃப்டில் வந்து ஒரு தியேட்டர்லேருந்து இன்னொரு தியேட்டருக்கு கொண்டு போவோம். அதாவது ஒரு தியேட்டரில் படம் ஓடிடுங்க 10:30 மணிக்கு, 12 மணிக்கு வந்து இன்னொரு தியேட்டரில் படம் ஓட்டுவோம். அப்போ நடுவில் இருக்க 1.5 மணி நேரம் சைக்கிள்லேயே கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. இதுக்கு ஒரு தொழிலே இருந்ததுங்க. சைக்கிளில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஆளெல்லாம் உண்டு. இதெல்லாம் 1980 கதை, 45 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது திருட்டு பிரிண்ட் போட்டுறது அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருந்துச்சு. அது 2 ரீலா 4 லீரா இப்படி திருட்டு பிரிண்ட் போட்டு அதை சேர்க்கறது. பல இடங்கள்ல அந்த வியாபாரத்துக்குன்னே தனி ஆளுகள்லாம் இருந்தாங்க. அது ரொம்ப மட்டமாக இருக்கும் அந்த பிரிண்ட் ஆக்சுவலாக. இப்படியான சூழலுக்கு பிறகு வீடியோ உலகம் வந்துச்சு. திருட்டு வீடியோங்கிறது நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பித்தோம். இணையம் வந்த பிறகு இப்போ இந்த பழைய பிரிண்ட் ரோல் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. எல்லாமே டவுன்லோடு, எல்லாமே வந்து இணையத்தோட ஃபார்மேட் என்னவோ அந்த ஃபார்மேட், MKV ஃபார்மேட்டு இல்லை வந்து MP2 இதெல்லாம். நான் இதை கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது நல்ல ஹை குவாலிட்டிங்க, வந்து டவுன்லோடு போடுறதுக்கே இணையத்தில் வந்து நல்ல பவர்ஃபுல் இணைய இணைப்பு இருக்கணும்,
ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜிபி வருது, ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கு, 2K வீடியோ குவாலிட்டிக்கு ஈக்குவலா இருக்குன்னு காலையிலேயே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. நான் இது சம்பந்தமா உடனே என்னோட திரைத்துறை பழைய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப சீனியர்ஸ்னு வச்சுங்களேன், ஆளார் 75+, ரொம்ப நாளா இந்த தொழிலில் இருக்கிறவங்க, அவங்க வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்குங்க, இதை வந்து வேற யாரும் வந்து வேணும்னு எல்லாம் லீக் பண்ணவே முடியாது. படத்தோட பிரிண்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று சென்சார் போர்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம தயார் பண்ற பிரிண்ட் மாதிரி தெரிஞ்சுதுங்க, ஃபைலோட ஃபார்மேட்டை பார்த்தா அப்படி தெரியுது. அப்படி இல்லைன்னா ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தாங்க லீக் ஆயிருக்கணும், வேற நடுவில் எந்த சோர்ஸும் இதுக்கு இருக்க வழி இல்லை. காரணம் என்னன்னா உண்மையிலே ஒரு பக்கா குவாலிட்டியான பிரிண்ட்டுங்க இது. எடுத்துட்டாங்க. இப்போ அது வந்து இன்னைக்கு இப்போ இணையத்தில் நீங்கள் பழைய டவுன்லோட் லிங்க்ல இல்லை, காலையில சொல்லிட்டாங்க இல்லைங்க அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேர் வந்து டவுன்லோடு போட்டு அவங்க வந்து அவங்களோட க்ளவுட் ஸ்டோரேஜ்லேயோ இல்லைன்னா வந்து டிரைவ்லேயோ போட்டு அது தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னதான் டவுன்லோடு பண்ணாதீங்கன்னு கேட்டாலும் இதான் நடக்குங்க. இப்போ பொது வழிக்கு வந்துருச்சுன்னா அவ்வளவு தானே, அது நீங்க தடை பண்ண முடியாது இல்லைங்களா? முடியாது. கோர்ட்ல போய் ஒரு ஆர்டர்லாம் வாங்கிட்டு வரலாம், அவன் எடுத்துருவான். அது யார் வந்து லீக் பண்ணானோ அவன் அவனோட லிங்க் எடுத்துருவான். ஆனா ஏராளமான பேர் இறக்கி அவங்க கிளவுட்லயோ இல்லைன்னா அவங்க டிரைவ்லயோ வைப்பாங்கல்ல, அது நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, வாய்ப்பு கிடையாது. அப்போ ப்ராக்டிகலி எல்லா ரீசனுக்கும் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஆனா விஜயோட தீவிர ரசிகர்கள் தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க, அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான். இப்போ இதை பொலிட்டிக்கல் ஆக்குனதுனால தான் கமெண்ட் வருது. இப்போ காரைக்குடியில் விஜய் இன்னைக்கு பேசும்போதெல்லாம் அதுதான் மென்ஷன் ஆகுது. அப்போ பொலிட்டிக்கலானா யாருக்கு லாபம், அதுதானே கேள்வி. நான் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் லாபம் இருக்கணும். ஆரின் வருஷம் எனக்கு ஓட்டு கிடைக்கணுங்க இல்லையா? அப்போ ஆதவ தரப்பு குற்றம் சாட்டுறது முருகனும் உதயநிதியும் சேர்ந்து அப்படின்றாரு. அதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு எண்ணில் இருக்கிறவங்க, தோக்கடிக்கணும், ஒருத்தர் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க. அது போக வந்து உதயநிதி திரைத்தொழில இருந்து வர்றவர் தான். அவர் வந்து திருட்டு வீடியோவை ஆதரிக்கவும் மாட்டாங்க. திரைத்தொழில இருக்க யாருமே ஆதரிக்க மாட்டாங்க திருட்டு வீடியோ. ஏன்னா பெரிய உழைப்பு சுரண்டல், அதுல 400-500 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அப்படி யாருமே ஆதரிக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் அரசியல் இருந்தாலும் அப்படியான ஒரு செயல்ல, கீழ்த்தரமான செயல்ல வந்து ஈடுபட மாட்டாங்க. நிச்சயமா உதயநிதி ஈடுபட மாட்டாரு. பராசக்தி படக்குழுவை வந்து திட்டமிட்டே அனுப்புனது வந்து உதயநிதி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அது ஏங்க, அது கூப்பிட்டது மோடி அவர்கள். பராசக்தியும் ஜனநாயகனும் சேம் டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் தான். ஜனவரி 9, இன்னொன்று ஜனவரி 10. அப்போ முதல் பிரச்சனை எப்படி கிளம்புச்சு யோசிச்சு பாருங்க. ஜனவரி 9 முதல் ரிவ்யூக்கு போச்சுங்க, அதாவது ஈசி எக்ஸாமினேஷனுக்கு போச்சு. எப்போதுமே இந்த சென்சாரை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிற முறையில் சென்சார் ஸ்கிரிப்டும் சென்சார் பிரிண்ட்டும் போடுறது தனி சிஸ்டங்க அந்த காலத்துல. இப்போ சென்சார் பிரிண்ட் வந்து நெட்ல ஷேர் ஆகி போகுது. சென்சார் ஸ்கிரிப்ட் கண்டிப்பா இருக்கும், ஒரு சென்சார் ஸ்கிரிப்ட் இருக்கும், அது கொடுக்காம முடிய முடியாது. அதுல வந்து அப்ஜெக்ஷனபிளா வசனம் இருக்கா இல்லையான்னு பாத்துருவாங்க, முதலே பாத்துருவாங்க. பிரிண்ட் பாக்குறதுக்கு முந்தைய அதை பாத்துருவாங்க. அப்போ ஈசிக்கு போகும்போது ஈசியில பார்த்து நிறைய மெம்பர்ஸ் பார்ப்பாங்க. ஈசி எப்படின்னா ஒரு 100 பேர் ஒரு அந்த போர்டில் இருந்தாங்கன்னா யாரு எந்த படத்தை என்னைக்கு பார்க்க போறாங்கன்னு கடைசி வரைக்கும் ரகசியமா தான் வச்சிருப்பாங்க. காலையில நமக்கு 10 மணிக்கு தான் தெரியும். சென்சார் போர்டு ஈசியில உட்கார்ந்து எத்தனையோ நண்பர்கள் எனக்கு தெரியுங்க, பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க இந்த படம் பார்த்தோங்க, சர்டிஃபிகேட் இஷ்யூடு இல்லை சர்டிஃபிகேட் டினைடுமாங்க. ஏன்னா அவங்க பார்த்த பிறகு வெளியிலேயே போக முடியாது. ஒன்றும் சர்டிஃபிகேட்டை பற்றி ஏதோ முடிவு பண்ணிட்டு தான் ஈசி வெளியில போகும். ஈசி வெளியில போனோம்னா நமக்கு ஆர்சி இருக்கு, ரிவைசிங் கமிட்டி இருக்கு, நம்ம அப்பீல் போகலாம். அவன் கட்டு கொடுப்பான். கட் லிஸ்ட்டை வந்து ஜனநாயகன் படக்குழு ஒத்துக்கிடுச்சு. அதனால வந்து யூஏ தரேன்னு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு சென்சார் போர்டு ஈசியில இருந்த ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்றாரு. இதான் நடந்தது. அப்படி அப்ஜெக்ட் பண்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கானா? உரிமை இருக்கு, அதான் அதோட சிக்கல். அப்போ வந்து அவரு அப்ஜெக்ட் பண்ணிட்டாரு. ஈசியில இருந்து ஆர்சிக்கு போகுது ரிவைசிங் கமிட்டி. இதே கதை தான் பராசக்திக்கு நடந்துச்சு. இப்ப ரிவைசிங் கமிட்டிக்கு போகும்போது இவங்க நடுவுல பைபாஸ் பண்ணி கோர்ட்டுக்கு போனாங்க. அது பெரிய தவறு. அதுதான் தவறுங்க. ஏன்னா சிஸ்டம் வந்து ஈசி, ஆர்சி, அப்புறம் மும்பையில் இருக்கிற ஃபுல் கமிட்டி, அப்புறம் வந்து அப்பீல் ட்ரைபுனல் இருந்துச்சு. இப்போ அதை எடுத்துட்டாங்க. கோர்ட்டுக்கு டைரெக்டாக போய் நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்தியா பூராவுமே வந்து சிபிஎஃப்சியோட அந்த அத்தாரிட்டி வந்து கொஸ்டின் ஆகும், அதை விட மாட்டாங்க. ஸோ நான் அப்போவே சொன்னேன், இதை பதிவு பண்ணேன், இது போனது பெரிய தப்புங்க, இது கண்டிப்பாக இவங்களுக்கு கிடைக்காது, இது இஷ்யூ தான் வரும், படம் ரிலீஸ் ஆமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகம்னு ஜனவரி 9ஆம் தேதியே ஜனவரி 6ஓ 7ஓ நான் இந்த வீடியோ பதிவுலாம் போட்டேன். நிறைய நண்பர்களுக்கு என்னோட பேட்டிலையும் அதை சொல்லியிருக்கேன், டிவிலையும் சொல்லியிருக்கேன். அதே தான் நடந்துச்சு. கடைசியில் வந்து படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆகலைங்கும் போது
உண்மையான தவறு யாருன்னா ஜனநாயகம் படக்குழு அல்லது அப்படி கோர்ட்டுக்கு போகலான்னு முடிவெடுத்தவங்களோட தவறு தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. கோர்ட் வந்து திருப்பி நீ ஹைகோர்ட்டுக்கு போகணுச்சு. ஹைகோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லும்போது இவங்க வந்து பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணாங்க. பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணி ஆர்சிக்கு போனாங்க. ஆர்சிக்கு போகிறதுக்குள்ள எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ படத்தில் வந்து தேர்தல் சம்பந்தமான கமெண்ட்ஸ் இருக்கு, அதனால தான் எலெக்ஷன் கமிஷனோட ரிவ்யூ தேவைப்படுது அப்படிங்கும்போது கூட நான் ஒரு பதிவு போட்டேன். தேவையில்லைங்க, படத்தில் அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் படம்லாம் வந்து நவரத்னம்னு நினைக்கிறேங்க, அதெல்லாம் வந்து தேர்தல் டைமில் ரிலீஸ் ஆன படம் தான். படத்தில் வந்து நேரடியாக அரசியல் கட்சிகளை தாக்குகிற வசனம் இருந்தால் அதில் சிக்கல் வரும். 20 படங்க, 20 படத்தில் வந்து கலைஞரோட வாழ்க்கை இதெல்லாம் அதில் வரும்போது, அப்போ ரிவைசிங் கமிட்டி ஈசியில் இருக்கிறவங்களே கலைஞர்கிட்ட ஒரு தடவை போட்டு காட்டியிருக்கேன்னாங்க. அவரு போட்டு காட்டிட்டு அவரு சினிமாக்காரங்க கஷ்டம்லாம் தெரிஞ்சவர் தான். அவரும் பெரிய திரைத்துறையிலேருந்து வந்தவர். அவரு மணிரத்னத்தை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, ஏப்பா நீ என்னைய வச்சு படம் எடுத்ததுக்கு உன்னைய வச்சே படம் எடுத்துருக்கலாமே, ரெண்டும் ஒண்ணுதான், நான் அப்ஜெக்ட் பண்ணலப்பா, போட்டோம் அப்படின்னாரு. அப்படிதான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க. 20 படம் இப்போ வேணாலும் நீங்க பாருங்க, அதுல வந்து நிறைய பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா கலைஞர் பெருந்தன்மை தான் காட்டினாரு. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஜெனரலா திரைத்துறையோட சம்பந்தப்பட்டவங்க யாருமே ஒரு கலை படைப்பு முடங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அரசியலோட சம்பந்தப்பட்டவங்களுக்கு அரசியல் நோக்கம் இருந்தா ஏதாவது ஒரு வகையில் அப்ஜெக்ஷன் கிரியேட் பண்ணலாம். அப்போ விஜய் படத்தை முடக்கிறது மூலமாகவோ இல்லைன்னா வந்து இணையத்தில் வெளியிடுறது மூலமாகவோ பிஜேபிக்கு லாபம், திமுகவுக்கு லாபம்னா அது நிச்சயமா இல்லைங்க. அப்போ முருகன் வந்து கூட்டு சதி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா அப்போ அதிமுக தான் இதுல பாற்று அடையணும். முருகனும் உதயநிதி சேர்ந்து கூட்டு சதி பண்ணி இந்த மாதிரி திருட்டு வீடியோ போட்டாங்க அப்படிங்கிற ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை நீங்க முன் வச்சீங்கன்னா கவலைப்பட வேண்டியது யாரு? எடப்பாடியா? நம்ம கூட்டணியில இருந்துட்டு எப்படி உதயநிதியோட டைப் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப அதுவால சொல்றாரு. இதுல ஒரு சின்ன குறுக்கீடு, அதுல ஆதவர்ஜனா வைக்கக்கூடிய விமர்சனம் தான் வந்து ஒரு நகைச்சுவையா இருந்துச்சு. அதிமுக, உதயநிதி, அதே போல திரு எல் முருகன் 3 பேரும் சேர்ந்து சதி செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. இவர் பொருத்தமற்ற விமர்சனம் போல தெரிந்தது. சரி, அதுவாலியா வந்து யூனியன் மினிஸ்டர் குடியரசுக் கட்சி சார்பாக அதுவாலியா தானே அது. காலையில சன் நியூஸ்ல என்கிட்ட அதுக்கு தொலைபேசி பேட்டி கேட்டாங்க. பேட்டி முழுவதும் படிச்சு பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் கட்சிக்கு இடம் கிடைச்சு நாளைக்கு எங்களுக்கு தேவைப்பட்டா அவங்கள கூப்பிட்டு நாங்க ஆதரவு கேட்போன்றாரு. விஜய்க்கு ஆதரவு நிறைய இருக்குன்றாரு. யார் சொல்றா? பிஜேபி சொல்லுது. அப்படின்னா கவலைப்பட வேண்டியது யாரு? அதிமுக தான். ஏன்னா அதிமுக நாங்க தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. அப்ப கூட்டணி பார்ட்னரே இல்ல, தனி மெஜாரிட்டி கிடைக்காம போகக்கூடிய சூழலும் வரும் அப்படின்னு சந்தேகத்தை கிளப்ப முடியுமா? இப்ப திருமாவேரில் வச்ச குற்றச்சாட்டு என்னங்க? அவர் பேட்டியில வந்து அப்படி ஒரு தொனி தெரிக்க சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். இன்னும் சொல்லப்போனா அது கொஞ்சம் தவறுதலா சொல்லப்பட்ட வார்த்தை தான். 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் மாறும் அப்படின்ட்டாரு. அப்படின்னா எப்படி மாறும்னு எல்லாரும் புடிச்சுக்கிட்டாங்க. கடைசியில் அவரோட கேண்டிடேச்சரை வித்ட்ரா பண்ண வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாரு இல்லைங்களா? எப்போதுமே இந்த கூட்டணி அரசியல்ல தேர்தல் நேரத்தில் அப்படியான கருத்துக்களை எல்லாம் பிரதிபலிக்க முடியாது. இப்போ இவர் யூனியன் மினிஸ்டர் 2வது வாட்டியே சொல்றாரு. பாண்டிச்சேரியிலையும் அதை சொன்னாரு. அது பாண்டிச்சேரிக்கும் பொருத்தம். பாண்டிச்சேரியிலையும் டிவிகே வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. இப்பவும் கோயம்புத்தூர்லயும் சொல்றாரு, நாளைக்கும் சொல்லுவாரு அவரு. அப்போ அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற குழப்பங்களை தான் இந்த சம்பவங்கள் எல்லாமே பிரதிபலிக்குது. இப்போ ஜனநாயகன் படத்தை உண்மையிலேயே இப்படி வீடியோவாக ஹை குவாலிட்டி வீடியோவாக இணையத்தில் வெளியிடணும்னா 2 சோர்ஸ் தாங்க இருக்கு. ஒன்று சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சென்சார், அது செய்யவே செய்யாதுங்க. ஏன்னா அதிகாரிகள் நாளைக்கு இது வந்து ஒரு கோர்ட் இஷ்யூவா மாறி கோர்ட் வந்து ஒரு ஆர்டரை போட்டுச்சு அப்படின்னா கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க என்ன டெல் பண்ணாலும் திருப்பி நம்ம வந்து அதை ரெக்கவர் பண்ணிடலாம். துறையில நீங்க அனுபவம் வாய்ந்தவர் என்ற அடிப்படையில் கேட்கிறேன், உங்க வரலாற்றுல நீங்க இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்திருக்கீங்க? சிபிஎஃப்சி ஒரு கசியை விடுற மாதிரியான சம்பவம் வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவதுங்க நான் சொன்னலங்க, திருட்டு பிரிண்ட் போடுறதுங்கிறதே ரொம்ப மோசமா இருக்குங்க. அதெல்லாம் மனுஷன் பார்க்கவே முடியாது. திருட்டு வீடியோ அந்த காலத்துல வரும்போது திருட்டு வீடியோ பார்த்துட்டு திருப்பி தியேட்டர்லயும் போய் பார்க்கணும், உங்களுக்கு தெளிவில்லாம இருக்கும். இது வந்து வெரி ஹை குவாலிட்டி வீடியோன்னாங்க. அதாவது நம்ம திரைத்துறையில இருக்க நண்பர்கள் சொல்றாங்க, நமக்கு இருக்கிற இதுல பாக்குறதுக்கெல்லாம் நேரம் கிடையாதுங்க. ஆனா இல்ல பொதுவா இதை உட்கார்ந்து இப்ப காலை நேரத்துல எப்படிங்க யாரு பார்த்துட்டு இருக்க முடியும்? அதுக்கான நேரம் ஏது? முதல்ல டவுன்லோட் போடுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குங்க இது.
அப்படிதான் சொல்றாங்க அவங்க. ம். சரி, ஒரு 3 மணி 19 நேரம் வீடியோ 2K ரெசல்யூஷன்னா நிச்சயமா ரெசல்யூஷனு அது வந்து கொள்ளையத்த ஜிபி வருது, நம்மடையாது அந்த ஃபெசிலிட்டி. அப்போ அது உண்மையிலே திரைத்துறையில இருக்கவங்க அவங்க வேணா டவுன்லோட் போட்டு பார்த்திருந்திருக்கலாம். இல்ல இப்ப சில நண்பர்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருக்கும், பார்த்திருக்கலாம். ஆனா கண்டிப்பாக நான் அடிச்சு சொல்ல முடியும், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார்ல இருந்து யாரும் இத செஞ்சிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன லாபம் முதல்ல? அவங்களுக்கு ஏது அரசியல்? நாளைக்கு வந்து கோர்ட்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கூண்டுல நிக்க வேண்டியது அதிகாரி. அவங்கலாம் மத்திய அரசாங்கத்துல உயர் பொறுப்புல இருக்கிற அதிகாரி. அவன் வாழ்க்கையவே தமிழ்நாட்டுல இருக்கிற 10 தொகுதிக்காக பணயம் வைப்பான். ம். ஏங்க இதுல பிஜேபி 27 தொகுதியில நிக்குது. இதனால எத்தனை தொகுதியில கூடுதலா ஜெயிச்சிரும் சொல்லுங்க? அப்படியான வாய்ப்புகள் கிடையாது இல்லங்க. அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு தரப்பு தான் இருக்கு. அது வந்து பட தயாரிப்பு குழு தான். அதாவது ஆர்.இன் அதர்வேர்ட்ஸ் வந்து விஜய் தரப்பு தான். ம். ஆதவ் ம். தரப்பு தான். அதாவது ஜெனரலா நான் பார்த்துங்க, சீப்பா வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட் காலங்காலமா உங்க டிவிக்கு வந்ததுல இருந்தே அதாங்க நடந்துகிட்டு இருக்கு. நீங்க திருச்சியோட பிரச்சாரத்துல தொடங்குதுன்னு பாருங்க. இப்ப இன்னைக்கு காரைக்குடி என் ரூட்ட பூரா பாருங்க, வீடியோ பாருங்க. பெரிய அளவுக்கு வாகனம்லாம் கிடையாதுங்க. போலீஸ் பாதுகாப்பே இல்ல. என்னை வந்து ரொம்ப என் பாதுகாப்புக்கே கேள்விக்குறின்னு தானே விஜய் சொல்லிட்டு இருந்தாரு. பயங்கரமான போலீஸ் பாதுகாப்புங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய போலீஸ் வண்டி, அந்த பக்கம் போலீஸ் வண்டி, பின்னாடி ஒரு வண்டி. அப்பப்ப நின்னு அவங்க பாக்குறாங்க. ஜங்ஷன்ல வந்து போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. வண்டி வேகமா வந்துடலாங்க. இவங்க ஜங்ஷன் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. எங்கெல்லாம் அந்த கூட் ரோடு இருக்கோ, எங்கெல்லாம் விலக்கு பிரிஞ்சு கூட் ரோடு சேரும் இல்லைங்களா, ஒரு இடத்துல பஸ்ஸுக்கு நிப்பாங்கல்ல ஜனங்க, அந்த கூட் ரோட்ல எல்லாம் வண்டி ஸ்லோ பண்ணுது. முதல்ல தெரிஞ்சு ஸ்லோ பண்றாங்க. கையில எல்லாரும் பூ எல்லாத்தோடய ரெடியா இருக்காங்க. அவங்க அப்படியே வண்டியை சூழ்ந்துடுறாங்க. வண்டியை சூழ்ந்து பூவெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வண்டியெல்லாம் கிளீன் பண்ணி மினிமம் 3 to 4 மினிட்ஸ் ஆகுதுங்க ஒரு கூட் ரோட தாண்டி வர்றதுக்கு. அப்போ வந்து மதுரை காரைக்குடி ரோடு அது வந்து ஒரு செமி ரூரல் ரோடு தாங்க. செமி அர்பன் காரைக்குடி டவுனுங்க. பட் இப்போ அந்த பாதைங்கிறது ஒரு மாதிரி ரூரல் ஏரியாவுக்கு நிறைய கிராமங்களுக்கு பிரிஞ்சு போற கிளைச்சாலைகள் கொண்ட பாதை. அப்போ ஒவ்வொரு ஜங்ஷன்லயும் மினிமம் வந்து 3 மினிட்ஸ் ஆகுது, இல்லை 4 மினிட்ஸ் ஆகுதுங்க. ஒரு 50 ஜங்ஷன் இருந்தா நீங்க பாத்துக்குங்க எவ்வளவு நேரம் டிலே ஆகும்னு பாத்துக்குங்க. அது போக அதை தாண்டி வரும்போது இன்னும் மக்கள்கிட்ட எழுச்சியே இல்லைங்க. அவரோட ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. அங்கங்க வீடுகள்ல நிக்கிறவங்க எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் வரும்போது ஓடி வருவாங்கங்க வீட்டுல இருந்து. அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலைங்க. ஜங்ஷன்ல ஆள் நிக்குதுங்க, நிறுத்தி இருக்காங்க. அவங்க வண்டி வரும்போது அப்படியே சூழ்ந்துடுறாங்க வண்டியை. வண்டி ஒரு 3 நிமிஷம் நிக்குது. 3 நிமிஷம் டீ பிரேக் மாதிரி வீடியோ பிரேக்குங்க. அவங்க ரெடியா வீடியோ எல்லாம் வச்சிருக்காங்க. அதை எடுக்கிறாங்க. அப்படியே அது வந்து இணையத்துல அவங்களோட வெப்சைட்ல அது ஓடுதுங்க. நீங்க நல்லா பாருங்க, அது தெள்ள தெளிவா தெரியும். அதை தாண்டி வண்டி வரும்போது வண்டிக்கு பின்னாடி இருக்கிற அந்த வாகன அணிவகுப்பு வரும்போது சைடுகள்ல வீடுகள் இதெல்லாம் இருக்கும்ல, அங்க இருந்து இப்ப ஜனங்க ஓடியாரணும்ல. ஒரு பேர்ல அவ்வளவு ஒரு பெரிய பற்று பாசம்லாம் இருக்கிறதுனா ஓடி வரணும்ல. ஒரு ரோட்டுக்கும் வீடுகளுக்கும் இடையில சில அடி தாங்க வித்தியாசம் இருக்கு. அப்படிலாம் யாரும் ஓடியே வரல. கொஞ்சம் பேர் மரத்தடியில நிழலுக்கு நின்றவங்க போனா போதுன்னு கையை காட்டிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான். இதை தாண்டி வேற ஒன்றும் பெரிய எழுச்சியெல்லாம் இல்லைங்க. அது அப்படியான விஜய் அப்படி ராங்கா லீடு பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஒரு நீங்க வந்து ரூரல் ஏரியாவை புள்ளி ரூரல் செமி ரூரல்னு பிரிக்கணுங்க. அர்பன் ஏரியாவை புள்ளி அர்பன் செமி அர்பன் பிரிக்கணும். மோஸ்ட்லி அர்பன் ஏரியால நீங்க பெரம்பூர் மாதிரியான பகுதிகளுக்குள்ள ஒரு 500 பேர் 1000 பேரை வந்து ஒரு ஸ்ட்ரீட்ல கூட்டிங்கனாலே கிரௌட் நிரம்பி வழிஞ்சிரும். ஏன்னா இடம் கிடையாதுங்க இங்க. குறுகலான சந்துகள் சிட்டில அப்படிதானே இருக்கு. இல்லைங்க, நீங்க வந்து ஒரு 50 அடி 60 அடி அகலம் உள்ள ரோட்ல கூட நீங்க 500 பேரை வச்சு கூட்டம் கட்டிடலாம். ரூரல் ஏரியாவுக்கு போனீங்கன்னா ரோடு வந்து அப்படியே ஜீலோன்னு இருக்கும். நீங்க கூட்டம் காட்டுறதுங்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்கனைசேஷன் வேணும். அதாவது கிளைக்கழகங்கள் நிறைய இருக்கணும். கிராமங்கள் தோறும் வந்து அமைப்புகள் இருக்கணும். அவங்க எல்லாம் வந்து காத்து கிடக்கணும். புதுக்கோட்டையில பெரியண்ணன் ஒருத்தர் இறந்துட்டாரு. அவர் திமுகவோட பெரிய அமைப்பாளருங்க. அவரு புதுக்கோட்டையில 3 தொகுதி வாங்கிட்டு பிஜேபி நிக்கிறதுனால எனக்கு பழைய நினைவுகள் வந்துச்சு. அவர் வந்து தெளிவா இவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவாரு, கலைஞர் வராரு, 10 மணிக்கு வரேன்னு சொல்லுவாரு, 12 மணிக்கு தான் வருவாரு, 2 மணி நேரம் இங்க காத்துக்கிட்டு இருக்கவங்க மட்டும் இரு, மற்றவங்களாம் வீட்டுக்கு போகும்பாரு. முதல் பாயிண்ட் அதாங்க. அதெல்லாம் இளைஞர்கள்லாம் நிற்பாங்க. இதெல்லாம் ஒரு 80ஸ்ன்னு வைங்களேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் பேர் நிற்பானா, இங்க பாரு வந்து நின்றுட்டேன்னா அப்புறம் போகக்கூடாது, தண்ணி குடிக்கணும், தம் அடிக்கணும் அப்படின்னு நீ போகணும்னு நினைச்சியா இப்பவே போயிருப்பாரு. இப்படியே வரிசையா கழிச்சுக்கிட்டே வருவாருங்க அவரு. என்னன்னா இவன் கலைவான், இதனால வந்து
நமக்கு வந்து சிக்கல் வரும் ஒரு அப்படின்னு ஆ. நினைக்கிறது தான். ம். அவரு மதுரையில இருந்து வருவாரு புதுக்கோட்டைக்கு கலைஞர். மதுரையில இருந்து வரும்போது அவங்க ஆர்கனைஸ்டா டிஸ்ட்ரிக்ட் வரும்போது கலைஞர் வண்டிக்கு பின்னாடி எந்த வண்டி வரணுங்கிற அளவுக்கு அது ஆர்கனைஸ் செட்டப்புங்க. புரோட்டோகாலை தாண்டி வேற வண்டி வர முடியாது. இப்போ மதுரையில இருந்து மதுரையில பொறுப்பாளர்களோட வண்டி கலைஞர் வண்டிக்கு பின்னாடி வருமா? பார்டர் வந்த உடனே அதை மாத்திடுவாங்க. உடனே மாத்திட்டு அடுத்த ஏரியாவோட பொறுப்பாளர் வண்டி தான் கலைஞர் வண்டிக்கு பின்னாடி போலாம். என்ன காரணம்னா தலைவர் வந்து தலைவருக்கு பின்னாடி அவருக்கு அடுத்த கட்டத்துல உள்ள பொறுப்பாளர் தான் அந்த வரவேற்பை கவனிக்கணுங்க. இங்க அது எதுவுமே இல்லைங்க. அடுத்த கட்ட பொறுப்பாளர்னு அங்க யாரும் இல்ல. இப்ப விஜய் வண்டி வருது அப்படின்னா வண்டிக்கு அடுத்தாப்புல வரப்போற இன்னொரு வண்டி எதுவாக இருக்கணும்னா அந்த அந்த பகுதியை சேர்ந்த ஒரு அமைப்பாளர் அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிற வாகனங்கள். அது இல்லைனாலே தேர்தல் அரசியல்ல ஓட்டா நீங்க மாத்த முடியாது. சரி, இவன் ஓகே. தாங்க ஓட்டா மாத்துவான். இவனை கோவப்படுத்திட்டாலும் இவன் வந்து கடுப்பாயிருவான். ம், ம். இந்த ஆர்கனைஸ் செட்டப்போட ப்ராப்ளம் என்னன்னா கீழ்மட்டத்தை கோவப்படுத்த முடியாது. நல்லது என்ன அப்படின்னா கீழ்மட்டம் ஜனநாயக துடிப்போட இருக்கும். ஓகே. இந்த பாயிண்ட வந்து இவங்க இன்னும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல எனக்கு. டிவிகே புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரியல. அவங்க நினைக்கிற மாதிரி 20% ஓட்டு அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாதுங்க. 8ல இருந்து 12% ஓட்டு. அந்த ஓட்டு எப்படி வரும்னா அந்த விஜய் மாற்று சக்தி, அப்புறம் வந்து எல்லாருக்கும் ஓட்டு போட்டு போட்டு நம்ம எண்ணத்தை கண்டோம். இளைஞர்களுக்கே உரித்தான ஒரு இவருக்கு ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போங்க. ம், ம். இவங்க எப்போதுமே 15% 20% இருக்காங்க. ஓகே. இன்னைக்கு வந்துங்க வேட்பாளர் லிஸ்ட் ஃபைனலைஸ் ஆகி வெளியில பட்டியல் வந்துருச்சு ம். இல்லைங்களா? ஆவரேஜா பாத்தீங்கன்னா 234 தொகுதியில ஒரு தொகுதிக்கு வந்து 15ல இருந்து 20 வேட்பாளர்கள் இருக்காங்க. சில தொகுதியில 30 கூட வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 முனைன்னு சொல்றோம் நம்ம களம். சில இடங்கள்ல 5 முனை, 6 முனை, 7 முனைலாம் தெரியுது. சசிகலா வேட்பாளர், இவங்க வேட்பாளர்லாம் கணக்குல எடுத்து பார்க்கும்போது, ம், ஐயா ம். ராமதாஸ் வேட்பாளர்லாம் கணக்குல எடுத்து பார்க்கும்போது. அப்ப 7 கேண்டிடேட் தான் இருக்கணும். சுயேட்சை வந்து ஒரு 5 பேர், 6 பேர் நிக்கலாம். அப்ப 12ல இருந்து 13 நிக்கலாங்க. 15 நிக்கலாம். 20, 25ன்னு போனீங்க அப்படின்னா, அந்த களம் வந்து ரொம்ப குழப்பமாயிரும். ம். அப்ப குழப்பமாகும்போது என்ன ஓட்டு ஆர்கனைஸ்ட் ஓட்டுன்னு பாருங்க. திமுக ஓட்டு ஆர்கனைஸ்ட் ஓட்டா இருக்கும். திமுக ம். ஓட்டு, அதிமுக ஓட்டு ஆர்கனைஸ்ட் ஓட்டா இருக்கும். இந்த இடத்துல விஜய்ங்கிறவரோட நிலை என்ன? விஜய் விட்டுருங்க. டிவிகேயோட நிலை என்ன? ஒரு முறையான ஒரு ஆர்கனைஸ் எதுவுமே இல்ல. களத்துல அவங்களுக்கு வந்து பிஎல்ஏ எதுவுமே அவங்களுக்கு வந்து இல்லாத ஒரு சூழ்நிலையில, அந்த மாரியான சமயங்கள்ல வந்து அப்ப அவங்க நிச்சயமா ஒரு எக்ஸ்போஸ் ஆயி, அது ஒரு எதுல எக்ஸ்போஸ் ஆகுதுன்னா, இந்த புரோகிராம்ல எக்ஸ்போஸ் புரோகிராம்ல ஆகுதுங்கிறேன். எக்ஸ்போஸ் ஆகுது. ஓகே. இப்ப த்ரூ வந்து திஸ் புரோகிராம். எஸ். மதுரை டு காரைக்குடி என் ரூட்ல ம். நடக்கிற சம்பவங்கள வீடியோவா நம்ம பார்க்கும்போது, நம்ம இங்க ம். இருந்தானங்க பார்க்கிறோம். நம்ம வந்து அந்த ஊருக்கு போய் நேரா பார்க்கல. ஆனா ம். வீடியோ வந்து இன்னைக்கு அது வந்து தெளிவா உட்கார்ந்த இடத்துல இருந்தே பார்க்கறதுக்கான ம். வசதிய குடுத்துருச்சு. அப்போ ஜங்ஷன்ல இருந்து அடுத்த ஜங்ஷனுக்கு போறதுக்குள்ள அந்த ரோடு இருக்கிற நிலைமை, அந்த ரோட்ல பிரிஞ்சு போற கிளை ரோடுகளோட நிலைமை, கிளை ரோடுகள்ல இருந்து வண்டிகள், மக்கள் வரக்கூடிய நிலைமை, இத நம்ம பார்க்கிறோம்ல. ம். அதாவதுங்க தேர்தல் ஒரு நடக்கக்கூடிய இப்ப நாளன்று கூட தாவேகாவுனுடைய அந்த நிலைமை வந்து அப்பட்டமாக நமக்கு இன்னும் தெரிஞ்சது. 11 நாள் தானங்க இருக்கு. ஏங்க நேத்து வந்து எஸ், தாவேகா ஜஸ்ட் 11 days பொருளாளர தான். பத்தி அவங்க மிஸ்ஸஸ் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. ம். அவரு ஒரு கேண்டிடேட். ம். அவங்க எங்க கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க? கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு அது பேட்டி குடுக்குறாங்க. கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அவங்க. அப்போ வந்து இதுக்கான பதில் வந்து விஜய் தரணும்ல. ஏன்னா அவர் பொருளாளர் இல்லையா? ம்ஹ்ம். சரி, நிச்சயமா உண்மை ஒரு இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உண்மை இருக்கு. அதெல்லாம் கூட நான் இப்போ சொல்லலைங்க. ம். அது ஒரு ம். பாதிக்கப்பட்ட பெண். அவங்க வந்து ஏன்னா அவங்க ஃபேமிலியோட வந்து கம்ப்ளைண்ட் குடுக்காங்க. உண்மை இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கணும்ல. ம். நெறைய கேண்டிடேட்டுங்க. டிவிகே கேண்டிடேட். ஒரு 100க்கும் மேல. எல்லாமே வேற கட்சியில இருந்து போனவங்க. எல்லாமே வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ள கேண்டிடேட்டாவே ஆயிட்டாங்க. அவங்கள பற்றிய பல செய்திகள் வந்து திருப்பி வரும். ம். அதுக்கு பதில் இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, எல்லாமே திமுக சதி. திமுக பாரதிய ஜனதா கூட்டு சதி. திமுக அவங்கள தாண்டி எல்லா கட்சியும் சேர்ந்து கூட்டா வந்து அவங்களுக்கு எதிரா சதி செய்யுதுங்கிறது தான் ஆதவோட ஸ்டாண்ட். சார் இப்போ சிபிஎஸ்இ தரப்புல லீக் பண்றதுக்கு சான்ஸே இல்லன்னு சொல்லி உங்க அனுபவபூர்வமா நீங்க விஷயத்த சொன்னீங்க. இப்போ தயாரிப்பு குழு தான் வந்து இத வந்து லீக் பண்ணியிருக்க கூடும் அப்படின்ற விஷயம். அப்ப இவங்க லீக் பண்றதன் மூலியமா இவங்களுக்கு என்ன அப்ப அட்வான்டேஜ் கிடைக்க போகுது? 500 கோடி வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அத வந்து இழக்க நேரிடும். மவுசு குறைஞ்சிரும். பொது வெளிக்கு வந்துச்சு அப்படின்னா, அப்ப இதுல என்ன அவங்க வந்து நிலைநாட்ட விரும்புறாங்கன்றது நம்ம
எப்படி பார்க்குது? இப்பவுமே படம் வெளியில வருதுங்கிறது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் இல்லைங்களா? அடுத்த கட்ட அதாவது ஆர்சில என்ன கட்டு குடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ம். அப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு ப்ராபபிலி மேயோட 2nd வீக், 3rd வீக் இல்லன்னா ஜூன் ம். அப்படித்தானே படம் ரிலீஸ் ஆக முடியும் இப்போ. இப்பவுமே இதுக்கு பேரே பெண்டிங் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க சினிமா உலகத்துல. அதாவது ஓ! ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் மே மாசத்துலயோ, ஜூன் மாசத்துலயோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே மிக இயல்பாக அந்த அந்த படம் ரொம்ப நிலுவையில இருந்த படம் அப்படின்னு ஆயிருங்க. எப்போதுமே அப்படி ஆயிரும். அப்போ ஜனநாயகன் வந்து பெரிய அளவுக்கு வசூல் பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகுமாங்கிறதெல்லாம் ரொம்ப சந்தேகத்துக்கிடமான விஷயம். விஜய் உட்பட. விஜய்க்கும் அந்த சந்தேகம் தெரியும். ஏன்னா விஜய் கொடுத்த எல்லா படமுமே ஹிட் படம்லாம் ஒண்ணும் கிடையாதுங்களே. சமீபத்துல படம் எத்தனை படம் ஃபெயிலியர் ஆச்சு? ஓடிடிலயே பார்க்க முடியாத படம் எத்தனை படங்க விஜய் படம்? நெறைய. ஓட்டி ஓட்டி பார்த்தாலும் ஓடிடில பார்க்க முடியாத படங்க. கோட்லாம் பார்க்கவே முடியலங்க. நான் தியேட்டருக்குலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. தியேட்டருக்கு ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. எல்லாமே ஓடிடி தான். அப்போ ஓடிடிலே பார்க்க முடியாத படங்கள அப்போ விஜய் கொடுத்தாருல. அப்போ அவரோட ரசிகர்கள்லாம் அதை ஓட்டியிருக்கலாம்னா அந்த படத்தை ஹிட் ஆக்கி இருக்கணும்லன்றேன். அப்படி ஆக்க முடியாதுங்க. எம்ஜிஆர் படம் தோல்வி படம் இருக்குங்க. சரி, ஒரு படம் ஓடணும் அப்படின்னா ரசிகர்கள் அல்லாதவர்கள் பார்க்கணும் இல்லையா? ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் ஜெனரல் பப்ளிக். அப்போ ரசிகர்கள் பார்த்துருவாங்க. முதல்ல சில நாட்கள் அவங்க பார்த்துருவாங்க. அப்புறம் ஜெனரல் பப்ளிக் பார்க்கல அப்படின்னா படத்துக்கு டாக் கிடையாது. டாக் இல்லைன்னா படம் ஸ்லோ சப்ஜெக்ட் ஆயிரும். அது ஓடாத படம் தான். அப்போ ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆனாலும் பெரிய அளவுக்கு ஓடாது அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு லாஸ் வரும். லாஸ்னா இப்ப இருக்கிற சிஸ்டம் எப்படின்னா, பட தயாரிப்பு நிறுவனம் உண்மையிலேயே படம் போட்டிருக்கா, அவங்க தான் உண்மையான தயாரிப்பான்னு யாருக்குமே தெரியாது. அங்க வரிசையில் இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். முன்னாடி தயாரிப்புன்னு ஒரு சிங்கிள் டைட்டில் தாங்க போடுவாங்க. அப்புறம் வழங்கும்னு போடுறது வந்துச்சு. பிரசன்ஸ் அப்படின்னா கொஞ்சம் நம்மளும் அதுல ஹீரோவும் பணம் போட்டிருக்காருன்னு அர்த்தம். இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், லைன் ப்ரொடியூசர், ஓடிடி ப்ரொடியூசர்னு ஊர்பட்ட ப்ரொடியூசர் இருக்காங்க. டைட்டில பார்த்தாலே தெரியுது அது. அப்ப யாரு உண்மையான ஓனர் இந்த படத்துக்கு? இல்ல நிறைய ஓனர் இருக்காங்களா? இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுங்க. விஜய்க்கு மட்டும் தான் தெரியும். அப்போ விஜயோட பங்கு இந்த படத்தை நீங்க 500 கோடி ரூபாய் பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு நஷ்டம்னு சொல்றீங்கல்ல, அந்த வாதத்துக்காக நான் இதை வைக்கிறேன். உண்மையிலேயே பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு அவ்வளவு பெரிய நஷ்டம் இருக்கா? அப்படின்னா அவங்க எப்படியாவது போராடியாவது கொண்டு வந்திருப்பாங்களே. அப்ப விஜயோட பணமும் அதுல இருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா விஜய்க்கு அவங்க பணம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏரியா உரிமையை கொடுத்துருப்பாங்க. இப்படி அதுக்குள்ள உள்குத்து நிறைய இருக்குங்க. சினிமா உலகத்துல உள்குத்து எக்கச்சக்கமா வந்துருச்சு. அப்போ ரொம்ப ஈஸியா தயாரிப்பு நிறுவனம் லாஸ் ஆயிட்டீங்களா? ஓகே, நான் இன்னொரு படம் பண்ணி தரேன் அப்படி சொல்லிடலாம். இவர் கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. இதை அது அடுத்த சிக்கல். அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்னோட கணக்குப்படி பெரிய அளவுக்கு வெற்றி எல்லாம் இந்த முதல் தேர்தலில் கிடைக்காதுங்க. அவர் நினைக்கிற மாதிரி அவர் சிஎம்ஆலாம் ஆகவே முடியாது. அப்படின்னா கட்சியை தொடர்ந்து நடத்தணும். நடத்தாம முடியாதுங்க. அப்போ பிஜேபியில இந்த இவங்கெல்லாம் சொல்றதை பார்க்கும்போது அவங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட் மாறி வந்துச்சு அப்படின்னா 2029 தேர்தலில் வேற ஒரு கூட்டணி வேண்டியது வரும்னு அவங்க நினைப்பாங்க. அந்த கூட்டணிக்கு தான் இப்பவுமே அச்சாரம் போடுறாரோ அமைச்சர்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்னோட சந்தேகம். கண்டிப்பா அவரு விஜய், அதாவதுங்க எடப்பாடி பழனிசாமியே வல்லவர், நல்லவர், வாழ்வீச தெரிந்தவர்னு சொல்றதுக்கு பதிலா விஜய் நல்லவர், வல்லவர், அவருக்கு ஆதரவு நிறைய இருக்கு, தேர்தலுக்கு பிறகு கூட்டணி கூட வைக்கலாம் அப்படின்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அப்படின்னா ஒரு பிட்டு போட்டு வைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேங்க. அந்த இதை நாடுறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியும். எப்ப நாடுவாங்க அவங்க? 29 தான் நாடுவாங்க. இப்போ வந்து 2026ல உண்மையிலே யாருக்கு இது இந்த தேர்தல்ல யாருக்கு ஸ்டேக் அதிகம்? நிச்சயமா எடப்பாடி தானுங்க. இபிஎஸ் தான் நான் முதலமைச்சராக போறேன், நான் வந்து அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும், தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. அப்ப வந்து மத்திய அமைச்சர் குண்டை வீசுறாரு, இல்ல விஜய் தாங்க ஆதரவு அதிகம், நாங்க தேர்தலுக்கு பிறகு அவரோட கூட தேவைப்பட்டா கூட்டணி வைப்போம்னு சொல்றாரு. அப்படின்னா இது எப்படிங்க? சொந்த வீட்டிலே அடுப்புக்கு ஒலை வைக்கிற சமம் தானே, தீய வைக்கிறதுக்கு சமம் தானே? நிச்சயமா சார். சிபிஎஃப்சி இந்த ஜனநாயகன் விவகாரம் முழு வெளியீடு தற்போது வந்து லீக் ஆயிருக்கிறது. இதனுடைய பின்னணி அரசியல்ல ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. நன்றி.